Hello everyone, welcome to the amazing session. இந்த செஷன்ன்றது உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ட்ரெண்ட்ஸையும் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். This is Priyanka Ramana, your NEET educator. So இன்னைக்கு we are going to discuss, as I said, like all trends and exceptions. அந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியும்ல. ட்ரெண்ட்ஸ்னா என்ன, பீரியாடிக் டேபிள்ல டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஆல் தி ட்ரெண்ட்ஸ் அதோட சிலது எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 3 to 4 days தானே இருக்கு. ஸோ இந்த இதில் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் தட், இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டு கெட் திஸ் நோட்ஸ், ஆர் எல்ஸ் யூஸ் ஸ்கேன் திஸ் கியூஆர் கோட் அண்ட் ஜாயின் இன் த டெலிகிராம் குரூப். ஸோ தட் நீங்கள் கரெக்டாக இந்த அப்டேட்ஸ்லாம் லைக் லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எப்படி ரிவைஸ் பண்ணுறது, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டேர்ம்ஸ் இதெல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அண்ட் தென் உனக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் எனக்கு ஒரு கிளாஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. என்எஸ்டி, நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் போட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகுனதுக்கப்புறம் உங்களுக்கு என்எஸ்டி பூட் கேம்ப்பு, இந்த மாதிரி டிவிஎன்கே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் போய் ஃப்ரீ வந்து டிஎன்விகே. ஸோ இந்த டிஎன்விகேக்குள்ள இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்மா. ஆக்சிடேஷன் ஸ்டேட் யூஸ்வலாக இப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளோ நேரம் லாஸ்ட் மினிட் நீட் எக்ஸாம் லாஸ்ட்டில் இருக்கும். நம்ம இதுக்கு மேலேயும் எனக்கு பீரியாடிக் டேபிள்னா எப்படி இருக்கும் என்னன்றது தெரில அப்படின்னா நீங்கள் நீட் எழுதுன மாதிரி தான் நீட் எக்ஸாம். ஸோ இந்த குரூப்ஸ் தெரியல, குரூப் 13, 14, 15, 16 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல டினோட் பண்றது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த பாருங்க, ரேஞ்சஸ் இந்த சென்ஸ் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், along with that negative oxidation stateம் இருக்கும். ஸோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 ஃபார் குரூப் 13 எலிமெண்ட்ஸ்க்கு. குரூப் 13 எலிமெண்ட்ஸ்க்கு என்ன +1ல இருந்து +3 வர. This is the range. And இதோட நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா ஒண்ணுமே இல்ல. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஒன் குரூப் 13 என்ன, +1 to +3 பேர்லயே இருக்கு. 13 1ல இருந்து 3 வர. ஓகேவா? அண்ட் தென் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் குரூப் 14th குரூப்ல லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 2ல இருந்து 4 +4 வர. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, -4. ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு? டன், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து குரூப் 15. குரூப் 15 அகைன் வந்து இங்க 1 2 3 இங்க பாருங்க 1 2 3 3ல இருந்து அகைன் இங்க 5 வர +5. ஸோ இதோட நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -3. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் குரூப் 16. குரூப் 16ல வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் +6 ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. எய்தர் ஹாரிசன்டலா கத்துக்கங்க இல்ல வெர்டிக்கல், உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு. வெர்டிக்கல் இன்னும் சிம்பிள். லோயர் ஆக்சிடேஷன் இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும்னா லோயர், ஹையர், நெகட்டிவ். லோயர்ல வந்து குரூப் யூஸ்வலா வந்து குரூப் 13ல இருந்து குரூப் 16 வர. குரூப் 13ல இருந்துனா +1ல இருந்து +4 வர லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றது +3 +4 +5 +6 3 to 6. ஓகேவா? அதே நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஒன்றும் இல்லை, -4 -3 -2. ஓகேவா? டவுன் டிக்ரீஸ் ஆகுது. கிளியர்? டன். இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் குரூப்க்கு என்ன அப்படின்றது? ஓகே, ஸோ இந்த லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸோட ஸ்டெபிலிட்டின்றது பீரியாடிக் டேபிள்ல டவுன் தி குரூப் என்ன ஆகுமா, ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீசஸ். அண்ட் தென் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு டவுன் தி குரூப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது என்னவா, டிக்ரீசஸ். இங்க லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெபிலிட்டி, அதே வந்து ஹையர் ஆக்சிடேஷனுக்கு டிக்ரீஸ் ஆகும் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி பார்ப்போம். டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும். ஆஸ் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யூஸ்வலா நெகட்டிவ் தானே இது. ஸோ யூஸ்வலா எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது பீரியாடிக் டேபிள்ல டவுன் தி குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்பவுமே டிக்ரீசஸ் அண்ட் அக்ராஸ் தி பீரியட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க டவுன் தி குரூப்பும் இங்க நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் தான். இது ரெண்டுமே இதோட ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். புரியுதாடாமா? டன்.
இதெல்லாம் எதனால இது டிக்ரீஸ் ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் எதனால டியூ டு இனர்ட் பெயர் எஃபெக்ட்னால. இந்த பேஜ் கிளியரா? ஒரு வாட்டி ரிவிஷன் கொடுக்கவா? ஓகே. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்மா. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எதுல இருந்து பேசிட்டு இருக்கோம்? குரூப் 13 to 16. இதுல 3 ரேஞ்சஸ் இருக்கு. இந்த சென்ஸ் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 4 +1 +2 +3 +4. ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? +3 +4 +5 +6. ஆமா, அதே வந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஒன் ஒண்ணுமே இல்ல, நெக்ஸ்ட் -4 -3 -2. ஓகேவா? அதே லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ், இது ரெண்டுமே டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். ஓகேவா? எதனால இதெல்லாம் நடக்குது? டியூ டு இனர்ட் பெயர் எஃபெக்ட். கிளியர்? டன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு கிளாரிட்டி இருக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட் பத்தி? சொல்லிட்டேன். டன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் பேக் பாண்டிங். பேக் பாண்டிங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது என்னங்க? போரான் 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 காமனா இருக்கா? ஓகே. ஸோ இங்க ஹாலோஜன் குரூப்ஸ் இருக்கு. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின், இந்த மாதிரி ஹாலோஜன் குரூப்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே. BF3 BCl3 Br3. இதுல போரான் அப்படின்றது எந்த பீரியட்ல இருக்கு? பீரியாடிக் டேபிள்ல செகண்ட் பீரியட்ல இருக்கா? ஆமாவா இல்லையா? 2p, அதாவது 2pல இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியும்ல, 2p. அதே ஃப்ளோரினானு 2p. அதுக்கப்புறம் ஃப்ளோரினுக்கு அப்புறம் என்ன? குளோரின் 3pல இருக்கும். புரோமைன் 4pல இருக்கும். ஆமாவா இல்லையா? போரான் 2pல இருக்கு. போரான், ஃப்ளோரின், இதெல்லாம் போரான், கார்பன் சொல்லணுமா? செகண்ட் பீரியட்மா. போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். இது போரானும் 2pல இருக்கு, ஃப்ளோரினும் 2p. ஸோ 2p 2p. ஃப்ளோரின் அடுத்து என்ன வரும்? குளோரின், புரோமின், அயடின். ஸோ இது 2pனா இது 3p, இது 4p, இது 5p. ஆமாவா இல்லையா? ஸோ குளோரின் 3p, புரோமின் 4p, இது வந்து அயடின் வந்து 5p. ஆமாவா? கிளியரா? ஸோ இதுல வந்து இங்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் போத் ஆர் ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதே 2p 3pல 3p அதிகம். ஆமாவா இல்லையா? ஸோ அதே 4p இன்னும் அதிகம், 5p இன்னும் கம்மி. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா பேக் பாண்டிங்ல எது ஈக்குவலா இருக்கோ தட் ஹேஸ் த ஹையஸ்ட் பேக் பாண்டிங். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா BF3க்கு ஏன்னா 2p இருக்கிறதுனால பேக் பாண்டிங் இதுக்கு தான் ஹையஸ்ட். அதுக்கப்புறம் 3p கொஞ்சம் ஹையஸ்ட், அதுக்கப்புறம் 4p அதை விட கொஞ்சம் கம்மி, அதை விட 5p கொஞ்சம் கம்மி. புரியுதா உனக்கு? எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ ஹையஸ்ட், எவ்வளோ ஹையஸ்டா இருக்கோ அவ்வளோ லோ. புரியுதா? ஓகே, கிளியரா? டன். ஸோ BF3 புரியுதா உங்களுக்கு? ஒரு கிளாரிட்டி இருக்கா பேக் பாண்டிங்ன்றது? கிளியர்? மறுபடியும் சொல்றேமா, பேக் பாண்டிங்ல வந்து போரான் 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 போரான். ஸோ 2p 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 2p. கிளியரா? ஹாலோஜன்ஸ் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயனின். ஃப்ளோரின் 2pல இருக்கு, அதுக்கு அடுத்து குளோரின் 3p, அதுக்கு அடுத்து 4p, அதுக்கு அடுத்து 5p. எது வந்து லோயஸ்டா இருக்கு? 2p. அதனால அது ஹையஸ்ட். எது வந்து ஹையஸ்டா இருக்கு? 5p. அதனால எல்லாத்த விட அது லோயஸ்ட். இவ்வளவுதான் பாயிண்டிங்க. ஓகே, பேக் பாண்ட். அடுத்து லீவிஸ் ஆசிட். இது பாத்தீங்கன்னா பேக் பாண்டிங்கும் லீவிஸ் ஆசிடும் ரெண்டுமே வந்து இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். லீவிஸ் ஆசிட். ஸோ இங்க பாருங்க, பேக் பாண்டிங்ல இதெல்லாம் வந்து கிரேட்டரோ, இதுல அதெல்லாம் அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அது லெஸ் தென். ஓகேவா? ஸோ இதுல ஹையஸ்ட் வந்து BF3, இதுல ஹையஸ்ட் வந்து BI3. புரியுதா? டன். இதுல லோயஸ்ட் வந்து BI3, ஹையஸ்ட் வந்து BF3. சாரி, லோயஸ்ட் வந்து BI3, இங்க லோயஸ்ட் வந்து BF3. இஸ் இட் கிளியர்? டன். ஜஸ்ட் ஒன்னும் சொல்ல, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, நெக்ஸ்ட் பேக் பாண்டிங், லீவிஸ் ஆசிட், இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன் இதுவரை. கிளியரா? வெரி குட். அடுத்து என்ன? அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது நல்லா கேட்டுக்கோங்க. அட்டாமிக் ரேடியஸ் டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ் அண்ட் அக்ராஸ் தி பீரியட் டிக்ரீசஸ். கிளியரா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா குரூப் 13 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பால் கங்காதரின் திலக் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள்ல யூஸ்வலா வந்து 13th குரூப் என்னன்னா பால் கங்காதரின் திலக், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த பீரியாடிக் டேபிளோட ட்ரெண்ட். லைக் அந்த சீக்வன்ஸ் இது BALGA, இண்டியம், டெல்லியம், டெல்யூரியம், அந்த மாதிரி. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா போரான் யூஸ்வலா திஸ் இஸ் த அட்டாமிக் ரேடியஸ். என்ன சொன்னோம்? டவுன் தி குரூப் அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்?
வெயிட் ஒரு மினிட். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? போரான் அப்படின்றது அல்யூமினியம் விட லெஸ், கேலியம், இண்டியம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. குரூப் 13ல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன அந்த எக்ஸெப்ஷன்? இந்த கேலியம் அண்ட் இண்டியம். இது இப்படி வரும், இது இப்படி வரும், எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இங்க கேலியம் இங்க இருக்கும், அல்யூமினியம் இருக்கு பாருங்க இந்த பிளேஸ்ல, அந்த பிளேஸ்ல கேலியம் இருக்கும், அல்யூமினியம் இருக்கிற பிளேஸ்ல ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஸோ சீக்வன்ஸ் இதுதான், பட் எக்ஸெப்ஷன் வந்து இது ரெண்டும் மாறும் இப்படி. ஓகே, ஸோ எதனால அப்படின்னா டி பிளாக் கான்ட்ராக்ஷன். யூ மஸ்ட் ரிமெம்பர் த ரீசன்மா. ரீசன் நல்லா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அண்ட் புரிஞ்சிருக்கணும். ஸோ டி பிளாக் கான்ட்ராக்ஷன்னால, தட் இஸ் போஸ்ட் ஸ்கிரீனிங் ஆஃப் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டி பிளாக்ஸோட போஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால. ஸோ டி பிளாக் கான்ட்ராக்ஷன் என்ன? போஸ்ட் ஸ்கிரீனிங் ஆஃப் டி பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது இங்க எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? அட்டாமிக் ரேடியஸ். இந்த அட்டாமிக் ரேடியஸ்ல குரூப் 13 எலிமெண்ட்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கோம். குரூப் 13 எலிமெண்ட்ஸ் என்னென்ன? பால் கங்காதரன் திலகா. எஸ், திஸ் இஸ் த யூஸ்வல் ஆர்டர். பட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ கேலியம் இந்த பக்கம் வரும், அல்யூமினியம் இந்த பக்கம் வரும். ஸோ கேலியம் இஸ் லோயர் தென் அல்யூமினியம். இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அல்யூமினியம் இஸ் ஹையர் தென். எதனால இந்த எக்ஸெப்ஷன் வருது? டி பிளாக் கான்ட்ராக்ஷனால இந்த எக்ஸெப்ஷன் வருது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்க்கலாம். அதே அட்டாமிக் ரேடியஸ் இங்க பாருங்க, 3D சீரிஸ், 4D சீரிஸ், 5D சீரிஸ்லாம் இருக்குல்ல. ஆமாவா இல்லையா? 3D, 4D, 5D சீரிஸ். ஸோ இதுல 3Dன்றது லெஸ் தேன் 4D இஸ் ஈக்குவல் டு, இங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் 3D, 4D, down the group size decreases. Okay. ஸோ இங்க பட் இங்க 4Dயும் 5Dயும் ஈக்குவலா இருக்கு, ஆல்மோஸ்ட் சிமிலர். ஏன் அப்படி வருது அப்படின்னா லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்ஸ்னால வருது. என்னமா? லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்னால வருது. ஓகேவா? ஸோ இது லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் டி அண்ட் எஃப் பிளாக்கோட ஆர்பிட்டல்ஸோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட், பார் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால. எதனால? எஃபெக்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் பிளாக்ஸ். அதே வந்து டி பிளாக் கான்ட்ராக்ஷனா வெறும் டி பிளாக்ஸோட போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இங்க வந்து லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷனா டி எஃப் ஆர்பிட்டல்ஸ் ஓட போர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். கிளியரா? தென் 4D அண்ட் 5D சீரிஸ் எல்லாமே similar, equal இருக்கும், and 3D is less than that. Okay, so in the sense இது வந்து Z effect என்றது increase ஆகும், size அப்படின்றது decreases. clear? done. இப்போ 3D series பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, இந்த 3D series என்னன்றது பார்க்கலாம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், சாரி, இது எல்லாமே வந்து 3D series மாதிரி. ஓகே, இந்த 3D சீரிஸ்ல ஸ்காண்டியம்ல இருந்து மேங்கனீஸ் இதுவரை வந்து Z எஃபெக்ட் அப்படின்றது இஸ் கிரேட்டர் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இந்த சென்ஸ் யூஸ்வலா சைஸ் அப்படின்றது இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Z எஃபெக்ட் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ சைஸ்ன்றது டவுன் தி குரூப் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். அண்ட் டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ், அக்ராஸ் தி பீரியட் டிக்ரீசஸ். இது பீரியட் தானே போகும், ஆமாவா இல்லையா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம் பீரியட் சைட் தானே போவோம். ஸோ அக்ராஸ் தி பீரியட் என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ்ன்றது டிக்ரீசஸ். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த கிரேட்டர் ஒன். போறவங்க டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. பட் இதுல எக்ஸெப்ஷன் இருக்குல்ல. ஸோ எக்ஸெப்ஷன் எதனாலன்னா இங்க இருந்து இங்க வர மேங்கனீஸ் வர Z எஃபெக்ட் அப்படின்றது இஸ் கிரேட்டர் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். வை? பிகாஸ் இங்க Z எஃபெக்ட்ன்றது இங்க என்ன, இது டிக்ரீஸ் தானே ஆகுது அக்ராஸ் தி பீரியட். சோ தட் Z எஃபெக்ட்ன்றது இன்க்ரீசஸ். சோ தேர்ஃபோர் Z எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஞாபகம் இருக்குமா? ஸ்காண்டியம்ல இருந்து மேங்கனீஸ் வர. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் மூணுமே வந்து ஈக்குவலா இருக்கும். வை? பிகாஸ் Z எஃபெக்டும் ஸ்கிரீனிங் எஃபெக்டும் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா மாறிடும் அப்படின்றதுனால இது ஒரு எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் காப்பர், ஜிங்க், இது ரெண்டுமே வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இஸ் லெஸ், ஸோ கிரேட்டர் தான் இருக்கும். இங்க Z எஃபெக்ட்ன்றது லெஸ் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட், அதனால கிரேட்டரா இருக்கும். கிளியரா? இதுவரை கிளாரிட்டி இருக்கா? இஸ் இட் கிளியர்? வெரி குட். ஸோ இப்போ 3D சீரீஸோட எக்ஸெப்ஷன் சொல்லியாச்சு. அட்டாமிக் ரேடியஸ்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன பார்த்தோம்? பேக் பாண்டிங் அண்ட் தட் லீவிஸ் ஆசிட் பத்தி பார்த்தோம். ஓகேவா? அவ்வளவுதான். அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன? யூசுவலா டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ், அக்ராஸ் தி பீரியட் டிக்ரீசஸ். அந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 13 எலிமெண்ட்ஸ் பால்கங்காதரன் திலக், அதுல எக்ஸெப்ஷன் என்ன? நெக்ஸ்ட் வந்து 3D, 4D, 5Dல 4D, 5D சிமிலரா இருக்கும் டியூ டு லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன். வேற 3D அப்படின்றது 3D சீரிஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸ்காண்டியம் டு ஜிங்க், ஸ்காண்டியம்ல இருந்து மேங்கனீஸ் வர என்ன? Z எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஆமாவா இல்லையா? ஃபெரஸ், கோபால்ட், நிக்கல் இது வேணா ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்டா காப்பர் அண்ட் ஜிங்க்ன்றது Z எஃபெக்ட் இஸ் லெஸ் தென் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகேவா? கிளியரா?
So the direction changes. Amavaliya. So this is an exception you must remember here. Okay? Clear? Done. அடுத்து என்ன? இப்ப வர atomic size ஓட exceptions எல்லாம் இதுதான். இதோட atomic size ஓட exceptions completed. Next என்னன்னா ionization energy மா. First one என்ன? oxidation state. Second one என்ன? atomic radius. Third one என்ன? ionization energy. So ஞாபகம் வச்சுக்கோங்க, யூசுவலாவே ionization energy அப்படின்றது down the group decreases and across the period ionization energy increases. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அயனைசேஷன் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி தான் அயனைசேஷன். ஒரு அயனை ரிமூவ் பண்ணுற தேவைப்படுறது அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் படிச்சிருப்பீங்க சாப்டர்ஸில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ குரூப் 13 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டோம், பால் கங்காதரன் திலக். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, அயனைசேஷன் எனர்ஜி பற்றி பேச போகிறோம். ஸோ W ஃபார்ம்ல பால் கங்காதரன் திலக் W ஃபார்ம்ல எழுதிக்கிட்டோம். இதை கொஞ்சம் இப்படி இல்லைங்க, அப்போ இது கொஞ்சம் மேலே போகுமா? ஆமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஸோ அப்போ போரான் இஸ் த ஹையஸ்ட் ஒன். அப்புறம் தாலியம் வரும், டெல்யூரியம். ஸோ இங்க பாருங்க தாலியம். ஸோ இது வந்து அடுத்து செகண்டா இது வருது. தேர்ட் வந்து கேலியம், ஃபோர்த் வந்து அல்யூமினியம், ஃபிஃப்த் வந்து கிளியர்? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இந்த W ஃபார்ம்ல நான் உங்களுக்கு கொடுத்தேன். இல்லை எனக்கு இந்த W ஃபார்ம் புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் சீக்வன்ஸ், தட்ஸ் இட் எனஃப். ஸோ அயனைசேஷன் எனர்ஜின்றது டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ்னு சொன்னா எஸ் வெல் அண்ட் குட். குரூப் 13 என்ன? பால் கங்காதரன் திலக் W சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த பி இருக்குல்ல போரான், அதை கொஞ்சம் இழுத்தோம்னா கொஞ்சம் மேலே போயிடும் W. ஸோ அப்போ போரான்ன்றது ஹையஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் வந்து TL, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் GA, ஃபோர்த் ஒன் AL and iron. So இது வந்து இந்த சீக்வன்ஸ்ல வரும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் குரூப் 14 எலிமெண்ட்ஸ். என்ன சொல்றது? கார்பன், ஓகேவா? சிலிகான், ஓகே, ஜெர்மேனியம், ஓகே ஃபைன். ஸோ இங்க வந்து டவுன் தி குரூப் இது இருக்கு. யூஸ்வலா டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி என்ன? டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீசஸ்னால இது கிரேட்டர் தென். பட் இதுலயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குல்ல, ஆமாவா இல்லையா? ஸோ இங்க வந்து PB இஸ் கிரேட்டர் தென் டின். SN ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் PB வரணும். டின்ன்றது ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் PB வரணும். பட் இங்க PBன்றது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, டின்ன்றது லாஸ்ட் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் an exception. Why? Because it's a post screening effect of DF orbitals. ஸோ குரூப் 13லயும் அயனைசேஷன் எனர்ஜியோட எக்ஸெப்ஷன் இருக்கு, குரூப் 14லயும் அயனைசேஷன் எனர்ஜியோட எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ குரூப் 13ல எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சொன்னேன். குரூப் 14 அடுத்து எக்ஸெப்ஷன் என்னென்ன இருக்குன்றதும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா செகண்ட் பீரியட்ல அயனைசேஷன் எனர்ஜி 1, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பீரியட்ல லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன். யூசுவலா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டவுன் தி குரூப் வைஸ் டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ்ல. இப்போ பீரியட பத்தி பேசுறோம், அதாவது அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜின்றது டவுன் தி அக்ராஸ் தி பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா பாருங்க. Yes, increases. So lithium, beryllium, boron. So usually வந்து lithium, beryllium, boron, carbon, nitrogen இந்த பக்கம் எழுதிடலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாருங்க, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். இதுதான் வந்து யூஸ்வலா பீரியாடிக் டேபிள்ல இருக்கிறது. பட் அயனைசேஷன் எனர்ஜி வந்தப்போ ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் தான். ஸோ இது என்ன ஆகுதான்? இன்க்ரீசஸ் அக்ராஸ் தி பீரியட்னோ. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல எக்ஸெப்ஷன் என்னன்னா போரான் அண்ட் பெரிலியம். ஸோ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் பெரிலியம் இருக்கணும், அதுக்கப்புறம் போரான் இருக்கணும். பட் இங்க எக்ஸெப்ஷன்னால ஃபர்ஸ்ட் போரான், அதுக்கப்புறம் பெரிலியம். ஸோ பெரிலியம்ன்றது ஹையஸ்டா இருக்கும் when compared with boron. எதனாலனா பெரிலியம்ல வந்து 1s2 2s2 fully filled orbitals இருக்கு பெரிலியம்ல. ஸோ 2s2 fully filled தானே. ஸோ sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? வெறும் 2 தான். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ fully filled. ஸோ இந்த மாதிரி fully filled orbital இருக்கிறதுனால இதுக்கு தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். இன்னொரு எக்ஸெப்ஷன் என்ன? நைட்ரோஜன் ஃபர்ஸ்ட் இருக்கணும், ஆக்சிஜன் அடுத்து இருக்கணும். பட் இங்க ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட், நைட்ரோஜன் நெக்ஸ்ட். ஏன் நைட்ரோஜன்ன்றது ஹையஸ்டா இருக்கு இங்க அப்படின்னா, நைட்ரோஜனுக்கு 2p3 வரும். தட் இஸ் half filled orbital of nitrogen. இப்போ போரான் பெரிலியம் சொன்னல 1s2
2s2. This is the beryllium. Beryllium na 4 atomic number. So இங்க வந்து நைட்ரோஜன்ன்றது atomic number பாருங்க 1s2, 2s2, 2p3, 5, 6, 7. So nitrogen 7 தானே, so 3 இருக்கு. So which is half filled. இந்த மாதிரி half filled இருக்கிறதுனால தான் வந்து இதுக்கும் highest ionization இருக்கு. So therefore nitrogen has the highest ionization energy. Clear? Exception for second period புரிஞ்சுதா? யூஸ்வலா சொல்லணும்னா இங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸெப்ஷன் சிலதுக்கு சொல்றேன், சிலதுக்கு சொல்லலை அப்படின்னா எதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன் இருக்கோ அது மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸெப்ஷன் இல்லாததுக்கெல்லாம் வந்து நீங்க யூ கேன் யூஸ் திஸ் ஜெனரல் டென், அதாவது டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ், இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம எக்ஸெப்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நான் இப்ப சொல்றது. ஓகேவா? ஏன் குரூப் 13 சொன்னீங்க, 14 சொன்னீங்க, 15, 16 சொல்லியேன்னா அதுல எக்ஸெப்ஷன்ஸ் இல்ல. அதாவது நீங்க அங்க இங்க டவுன் தி குரூப் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ட்ரெண்டை நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் period முடிஞ்சு. next second period completed. beryllium is greater than boron, nitrogen is greater than oxygen. இவ்வளவுதான் exception இந்த second periodல. next ionization energy 3d seriesக்கு 3d seriesக்கு 261 series இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஸ்காண்டியம் டைட்டானியம் 3d series தெரியும்ல, ஸ்காண்டியம் டு ஜிங்க். அயனைசேஷன் எனர்ஜின்றது ஸ்காண்டியம் டைட்டானியம் வெனாடியம் இதெல்லாம் வந்து across the period யூசுவலா என்ன ஆகும்? increases, right? So இங்க பாத்தீங்கன்னா பட் இங்க first second one 3 4 5 6th one 7th one. So இது மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் 267 சீரீஸ்னு சொல்லியிருக்கேன். 3d சீரீஸ்ல 267 நம்பரை வச்சுக்கோங்க. அது மட்டும் தான் எக்ஸெப்ஷன். இங்க பாருங்க, ஸ்காண்டியம் டைட்டானியம், இங்க பாருங்க வெனாடியம்க்கு டைட்டானியம் இஸ் கிரேட்டர் தென் வெனாடியம். சோ செகண்ட் ஒன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேம் சீக்வன்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபெரஸ் இஸ் கிரேட்டர் தென் கோபால்ட், இது ஒரு சீரிஸ். கோபால்ட் இஸ் கிரேட்டர் தென் நிக்கல், அது ஒரு சீரிஸ். ஓகேவா? ஸோ இந்த டிஃபரன்ஸ்னால தான் வந்து நாங்கள் 267 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். யூஸ்வலா இது இந்த பக்கம் வந்திருக்கா, அப்படி வரக்கூடாது. இது மூணுமே இப்படி வரணும் யூஸ்வலா. பட் எக்ஸெப்ஷன் என்று சொல்றதுனால இது வந்து இந்த பக்கம் வருது. ஓகேவா? இல்லைன்னா நார்மலா எல்லாத்து மாதிரியும் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீஸ் தானே, ஸோ தட் இப்படி வரும். பட் இங்க எக்ஸெப்ஷன் இருக்கிறதுனால இந்த மூணுமே இப்படி வந்திருக்கு. 2 செகண்ட் ஒன், 6th ஒன், 7th ஒன். அதனால தான் 267 சொல்லியிருக்கேன். ஓகே, இது ரீசன் என்ன, எதனால இப்படி வந்திருக்கு அப்படின்னா, ரீசன் என்னன்னா போஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ்னால இது இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன, போஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டி ஆர்பிட்டல்ஸ். clear? So this is all about ionization energy. Ionization energy ஒரு clarity இருக்கா? மறுபடியும் ஒரு குட்டி ரிவிஷன் போடுறேன். ஆல்ரெடி ரிவிஷன் போடுறேன் பாருங்க. So down the group ionization energy decreases, across the period ionization energy increases. So இதெல்லாம் exceptions என்ன? group 13, group 14, 2d series, sorry 3d series and second periods. இது நாலுமே தான் exceptions. என்னென்ன படிச்சிருக்கோம்? group 13 நல்லா கேட்டுக்கங்க, group 13, group 14, 2 செகண்ட் பீரியட், அதுக்கப்புறம் 3d சீரிஸ். இது நாலுமே தான் படிச்சிருக்கோம். ஓகேவா? கிளியர்? ஸோ தீஸ் ஆர் த எக்ஸெப்ஷன்ஸ். இந்த நாலுத்துல தான் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அயனைசேஷன் எனர்ஜில என்னென்ன படிச்சோம் இப்போ வர? ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன, அட்டாமிக் சைஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, அண்ட் தென் அயனைசேஷன் எனர்ஜில எக்ஸெப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத டீடைலா பார்த்தாச்சு. ஸோ அட்டாமிக் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகே, குரூப் 13ல இருந்து குரூப் 16 வரை போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்க சாரி, அதுக்கப்புறம் அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ்ல எக்ஸெப்ஷன்ஸ் என்ன இருக்கு? குரூப் 13 இருக்கு, அண்ட் தென் குரூப் 13 3d சீரிஸ். ஆமாவா? இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, 3d சீரிஸ். ஸோ இங்க குரூப் 13 அண்ட் 3d சீரிஸ் நம்ம ஒரு நோட் பாயிண்ட் மாதிரி எழுதிக்கலாமா? சம்மரியா இங்க வெயிட், இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னவா? ஆக்சிடேஷன் ஸ்டேட். செகண்ட் என்னமா? Second, atomic radius or atomic size, whatever it is. So in the atomic size la வந்து exceptions என்னெல்லாம் எதுலலாம் இருக்கு அப்படின்னா, that is group 13 and 3d series. இது ரெண்டுத்துக்கு தான் exception. அதே வந்து ionization energyல எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அயனைசேஷன் எனர்ஜில எக்ஸெப்ஷன்ஸ்
எக்ஸெப்ஷன்ஸ் என்னென்னக்கு இருக்கு? குரூப் 13க்கு இருக்கு, குரூப் 14க்கு இருக்கு, செகண்ட் பீரியடுக்கு இருக்கு, அண்ட் தென் லாஸ்டா 3D சீரீஸ்க்கும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸெப்ஷன்ஸ். இப்போ வர இது பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்கிறோம்? ரேஞ்சஸ் இருக்கும். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வந்து ஸ்டெபிலிட்டியை இது பண்ணும். அட்டாமிக் ரேடியஸ் டவுன் தி குரூப் இதுவும் எழுதலாம், லாஸ்ட் எழுதலாம், அப்போ உங்களுக்கு புரியும் அது. ஓகே, அப் டு ஹியர் இங்கே கிளாரிட்டி இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? வெரி குட். நெக்ஸ்ட் என்னன்னா டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்னா மியூல டினோட் பண்ணுவாங்க, Q into D, and very important வந்து mu is directly proportional to electronegativity. You must remember that. And usually electronegativity அப்படின்றது down the group decreases மா. Across the period electronegativity increases. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. down the group ionization energy எப்படி அதே மாதிரி தான் electronegativity-யும். ஓகேவா? down the group decreases and across the period increases. மியூன்றதும் அப்போ அதே தான். ஸோ இப்போ யூஸ்வலா வந்து இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மியூ வந்து இப்போ ஹைட்ரோஜனோட ஹாலோஜன்ஸ்ன்றது இன்வால்வ் ஆயிருக்கு. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயடின்ன்றது இருக்கா ஹாலோஜன்ஸா. when it attaches with the ஹைட்ரோஜனோட பாண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதுல வந்து டவுன் தி குரூப் என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி decreases. So down the group தான fluorine, chlorine, bromine. So electronegativity என்ன ஆகுது? decreases. But muன்றது அதே வந்து இது கார்பனோட அதே ஹாலோஜன்ஸ் வந்து கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா சேம் தான். டவுன் தி குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்றது டிக்ரீசஸ் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே எக்ஸெப்ஷன் வரும். ஃப்ளோரின் ஃபர்ஸ்ட் வரணும், யூஸ்வலா குளோரின் அடுத்து வரணும். பட் இங்க எக்ஸெப்ஷன். எப்போ கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது குளோரின் இஸ் கிரேட்டர் தென் ஃப்ளோரின். எதனாலனா டிஸ்டன்ஸ்ன்றது டாமினேட் பண்ணும். டிஸ்டன்ஸ்ன்றது டாமினேட் பண்ணும். அதனாலதான் ஃப்ளோரின்றது கிரேட்டர் தென் குளோரின். கிளியரா? புரியுதா நான் சொல்றது? ஸோ இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டவுன் தி குரூப் டிக்ரீசஸ்மா, அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ மியூவும் டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். அப்போ இது அக்ராஸ் தி பீரியட்ன்றது இன்க்ரீசஸ், மியூவும் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ். பட் இங்கே குரூப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் குரூப்ஸ் தானே இது. ஆமாவா? டவுன் தி குரூப் என்ற டிக்ரீசஸ்ல எஸ் டிக்ரீஸ் ஆகுது, இங்கேயும் டிக்ரீஸ் ஆகுது. பட் கார்பனோட சேர்ந்தப்போ ஹாலோஜன்ஸ் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. குளோரின் இஸ் கிரேட்டர் தென் ஃப்ளோரின், நாட் ஃப்ளோரின் இஸ் கிரேட்டர் தென் குளோரின். ஓகே, கிளியர்? எதனால? டியூ டு டிஸ்டன்ஸ்ன்றது டாமினேஷன் இருக்கிறதுனால. ஓகேவா? கிளியரா? டன். அடுத்து mu is inversely proportional to number. Listen carefully. Mu is inversely proportional to number of chlorine. எத்தனை number of chlorine இருக்கோ muன்றது இப்போ number of chlorinesன்றது அதிகமா இருந்துச்சுன்னா mu கம்மி. பட் mu அதிகமா வேணும்னா mu number of chlorines எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளோ mu. ஓகேவா? ஸோ Cl இங்க எல்லாம் பாருங்க, Cl, Cl2, Cl3, Cl4. இங்க எத்தனை இருக்கு? ஒரே ஒரு குளோரின் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு, இங்க 3 குளோரின் இருக்கு, இங்க 4 குளோரின் இருக்கு. So therefore lowest chlorine highest mu. lowest chlorine என்ன இது? So highest one. second chlorine இது, அது third, அடுத்து fourth, so highest. So இப்போ இங்க highest mu இருந்துச்சு, sorry lowest one இது. So see lowest one mu the dipole moment mu lowest இருக்கு. So mu equal to 0. It's a which is a non-polar. CCl4 non-polar தானே? ஆமாவா இல்லையா? அதனால நெக்ஸ்ட் இன்னொன்னு ஒரு NCERT பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கிளாஸஸ்லயும் நானும் சொல்லியிருப்பேன் நிறைய வாட்டி. ஸோ தட் இஸ் NH3 அப்படின்றது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் NF3. NH3ன்றது கிரேட்டர் தென். ஏன்னா இங்க பாருங்க, இங்க இதுலயும் லோன் பேர் இதுலயும் லோன் பேர் சேம் டு சேம். பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த வெக்டார்ஸ் எப்படி மூவ் ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எது ஹையஸ்ட் இருக்கோ அது மூவ் ஆகும். ஹைட்ரோஜனை கம்பேர் பண்ணா நைட்ரோஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், ஸோ லோன் பேருக்கு இன்னும் அதிகம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் கம்பேர் பண்ணா நைட்ரோஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இது நைட்ரோஜன் பக்கம் மூவ் ஆகும். அதே மாதிரி நைட்ரோஜனுக்கு லோன் பேருக்கு நடுவில் பார்த்தோம்னா லோன் பேர் எப்பவுமே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுதான் ஹையஸ்ட், அது பக்கமா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இதுல நைட்ரோஜன் அண்ட் ஃப்ளோரின்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்பவுமே அதிகமா இருக்கும் when compared with nitrogen. அதனால ஃப்ளோரின் சைடு இந்த வெக்டார்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். அண்ட் இது எல்லாத்தையோட கம்பேர் பண்ணாலுமே நைட்ரோஜனுக்கும் லோன் பேர் சைடு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து வெக்டார்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கா? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். அண்ட் தென் இது வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ஆட் ஆகும். ஸோ இது ஆட் ஆகுறது பெருசா, கேன்சல் ஆகிறது பெருசா? ஆட் ஆகிறது தானே பெருசு. ஸோ NH3 is greater than NF3. You must remember this. Okay? Clear-ஆ இதுவரை? Done. Dipole moment. This is all about dipole moment ma. Wait, page எடுத்துக்கிறேன். Listen. That is fourth one என்ன? Dipole moment.
டைபோல் மூமெண்ட்ல ரெண்டே விஷயம் சொன்னேன். மியூன்றது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு EN, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. அதே மாதிரி மியூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் குளோரின், அதுவும் சொன்னேன். அண்ட் இதுக்கு நான் என்ன சொன்னேன், ஹைட்ரோஜன், அதாவது ஹைட்ரோஜன் வித் ஹாலோஜன், ஆமாவா? அதே மாதிரி கார்பன் வித் ஹாலோஜன், இது ரெண்டும் சொல்லியிருக்கேன். கார்பன் வித் ஹாலோஜன்ல தான் உனக்கு இது வரும், எக்ஸெப்ஷன்ன்றது வரும். அதாவது இங்க CCl அப்படின்றது குளோரின் இஸ் கிரேட்டர் தென் fluorine, this is the exception. ஆமாவா இல்லையா? நம்பர் ஆஃப் குளோரின், இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். this is all about dipole moment. ஆமாவா? இன்னொரு விஷயம் இங்க மெயின்லி என்ன, NH3 அப்படின்றது, NH3 is greater than NF3. இந்த ஒரு எக்ஸெப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. this is all about dipole moment. clear? done? very good. அடுத்து என்ன அப்படின்னா, that is electron gain enthalpy. electron gain enthalpy. electron gain enthalpyலயும் சேம் தான். down the group always electron gain enthalpy அப்படின்றது down the group decreases. across the period electron gain enthalpy increases. so இங்க பாத்தீங்கன்னா group 13, 14, 15 இதெல்லாம் வந்து எந்த ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லல. so down the group இந்த ட்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 15, 16க்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து 16 நாளே group 16 நாளே வந்து ஆக்சிஜன், சல்ஃபர், this is the sorry இது வேற எழுத மாட்டேது. இங்க பாருங்க. ஸோ இது வந்து யூஸ்வலா வந்து ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கணும். உஸ்ஸே டியூஷன் பஹுச் அந்த மாதிரி நான் அப்போ ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் படிக்கும்போது. உஸ்ஸே டியூஷன் பஹுச்னா ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா தட் இஸ் இந்த சீக்வன்ஸ்ல இருக்கணும். பட் எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, இங்க பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து இருக்கு, ஆமாவா? லாஸ்ட்ல இந்த ஆக்சிஜன் இங்க லாஸ்ட் வருது. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து ஆக்சிஜனுக்கு இல்ல, ரொம்ப கம்மி. ஓகேவா? which is very lowest. so usually down the group electron gain enthalpy na decreases. yes, decrease ஆகுதான், but exception ன்றது இருக்கு. this is the exception. oxygen மட்டும் லாஸ்ட்ல வரும் group 16th elements. ஓகே, இந்த ஒரு எக்ஸெப்ஷன் ஞாபகம் இருக்குமா? நெக்ஸ்ட் வந்து group 17. group 17ல பாத்தீங்கன்னா குளோரின், புரோமின், சாரி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின் இல்ல. so first fluorine, chlorine, bromine, iodine. so down the group என்ன decreases. so this is greater, but exception என்னங்க, chlorine is greater than bromine, not fluorine is greater than chlorine. chlorine is greater than fluorine. so இது ரெண்டும் தான் எக்ஸெப்ஷன் இங்க. கிளியரா? அந்த எக்ஸெப்ஷன் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ரீசன் என்னன்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால. ஸோ ஃப்ளோரின் அது குளோரின்க்கு லைக் ஃப்ளோரின்க்கு ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனாலையும் அண்ட் தென் ஆக்சிஜனுக்கு ஸ்மால், ரெண்டுமே ஃப்ளோரின், குளோரின், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஆக்சிஜன், ஃப்ளோரின் இங்க பக்கத்துல தானே இருக்கு. டவுன் தி குரூப் தானே சைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க சின்ன சைஸ் தானே. ஸோ ஸ்மாலர் சைஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அப்படின்றது நடக்கும். தேர்ஃபோர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்றது டிக்ரீசஸ். ஓகேவா? இது வர கிளாரிட்டி இருக்கா? டன், பக்கா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எழுதிடுவோம் இங்க. ஸோ எலக்ட்ரான் கெயின் enthalpy. so இது என்ன, down the group decreases. அது நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. எக்ஸெப்ஷன் என்னமா, என்னென்ன குரூப் எக்ஸெப்ஷன்ஸ் இங்க? எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் group 16 and group 17. இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன்ஸ் இன் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. கிளியரா? டன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன, ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆர்டர்மா. ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் யூஸ்வலா ஆசிட் ஸ்ட்ரென்த் ஆர்டர் டிஃபர் ஆகும். லைக் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வெயிட் I'll show it to you. ஆசிட் ஸ்ட்ரென்த்ன்றது across the period, லைக் எப்படி சொல்றது, ஆசிட் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்ல, across the period acid strength increases. அதே மாதிரி down the group acid strength increases only for the ஹைட்ரைட்ஸ்க்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆசிட் ஸ்ட்ரென்த்ன்றது across the period என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி down the group increases only for ஹைட்ரைட்ஸ்க்கு மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்ன்றது இஃப் சேம் எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆசிட் நேச்சரும் இன்க்ரீசஸ். இஃப்
சேம் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதெல்லாம் சேம் எலிமெண்ட் தானே. என்ன நைட்ரோஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் ஆக்சிஜன், இந்த மாதிரி சேம் எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி சேம் எலிமெண்ட்ஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆசிட் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இது +2 +3 +4 +5, ஆமாவா இல்லையா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுறச்சு என்ன ஆகும்? ஆசிட் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் +4 +6ன்றது இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனா ஆசிட் நேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? கிளியரா? எப்போ இது சேம் எலிமெண்டா இருக்கும் போது. இங்க கம்பேரிசன் எதுக்கு நடுவில் நடக்குது? ரெண்டு எலிமெண்ட்ஸ், ஒன்னு நைட்ரோஜன் இன்னொன்னு ஆக்சிஜன். இந்த மாதிரி ரெண்டுமே சேம் எலிமெண்டா இருந்தாதான் இந்த இட் இஸ் applicable. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட் இஸ் present, அப்போ இட் கம்பைன்ஸ் வித் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோட கம்பேர் பண்ணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆசிட் நேச்சர். டிஃபரண்ட் எலிமெண்ட்ஸ் இங்க பாருங்க, நைட்ரோஜன், பாஸ்பரஸ், அர்சீனியம், அந்த மாதிரி இருக்கா? ஓகேவா? இங்க சோ ஆக்சிஜன் 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 காமனா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கிறது நைட்ரோஜன் ஃபேமிலி, நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஓகே, NPASB. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் டவுன் தி குரூப் என்ன ஆகும்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். சோ ஆசிட் நேச்சரும் டிக்ரீசஸ். பட் எதுக்கு மட்டும் நான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன்? ஒன்லி ஃபார் த ஹைட்ரைட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதை பத்தி பேசுவோம். ஓகேவா? கிளியரா? ஓகே டன். ஸோ ஆசிட் நேச்சர் அப்படின்றது இங்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ். ஸோ சாரி, டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். ஆசிட் நேச்சர் என்ன? டிக்ரீசஸ். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஹைட்ரைட்ஸை பத்தி பேசுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆசிட் ஸ்ட்ரென்த் அப்படின்றது டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ் ஒன்லி ஃபார் த ஹைட்ரைட்ஸ்னு சொல்லியிருக்கேனா? எஸ். ஸோ ஹைட்ரைட்ஸ்னா ஹைட்ரோஜனோட சேர்ந்து இருக்கிறது ஹைட்ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் டிசோசியேஷன். குரூப் 16 பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. குரூப் 16 எலிமெண்ட்ஸ். குரூப் 16 ஹைட்ரைட்ஸ், ஆக்சிஜன், இங்க பாருங்க ஆக்சிஜன் ஃபேமிலி, உஸ்டேட் ஃபியூஷன் பகுஜாதா. இதுல பாத்தீங்கன்னா இன்க்ரீசஸ்னு சொல்லலாமா? அதாவது நம்ம ஆசிட் ஸ்ட்ரென்த்தை பத்தி தான் பேசணும். ஆசிட் ஸ்ட்ரென்த்ல இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமாவா இல்லையா? டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ் ஒன்லி ஃபார் த ஹைட்ரேட். அதே தான் சேம் ஃபார் தி ரெடியூசிங் பவர் கூட, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்க பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி பாத்தீங்கன்னா இதுக்கு டிக்ரீஸ் ஆகும் டவுன் தி குரூப் ஃபார் ஹைட்ரைட்ஸ். பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. ஸ்டெபிலிட்டி ஆல்சோ டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் ஃபார் த பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஒன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து acidic strength and reducing power ஒன்னு. புரியுதா? கிளியரா? ability to release H+. so hydrates என்றது ability to release H+. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், acid strength என்றது down the group decreases, across the period increases. so down the group decreases, across the period increases அப்படின்னா இது நார்மல். பட் எங்க எக்ஸெப்ஷன்னா வெறும் ஹைட்ரைட்ஸுக்கு மட்டும் அசிடிக் ஸ்ட்ரென்த்ன்றது டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க இன்க்ரீஸ் ஆகுதா? அதோட சேம் தானே இது ரெடியூசிங் பவர். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர். ஸோ சேம் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். சேம் எலிமெண்ட்டாக இருந்தால் எப்படி நடக்கும்? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருந்தால் எப்படி நடக்கும்? ஹைட்ரைட்ஸில் என்ன நடக்கும்? கிளியரா? அசிடிக் ஸ்ட்ரென்த். ஸோ 6th ஒன் என்ன? அசிடிக் ஸ்ட்ரென்த். இதில் என்ன விஷயம்? ஒன்று சேம் எலிமெண்ட், இன்னொன்று டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ளோரின் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்க்ரீசஸா? டவுன் தி குரூப் இன்க்ரீசஸா? அதே மாதிரி இங்க டிக்ரீசஸா? எஸ், ஆஸ் யூஷுவல். ஸோ இங்க வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஹாலஜன் ஃபேமிலி ஹைட்ரேட்ஸோட எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டன். நெக்ஸ்ட் வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிமா. பாண்ட் dissociation energy. Listen carefully. Bond dissociation energyல chlorine, bromine, fluorine, iodine. Usually எப்படி இருக்கும்? fluorine, chlorine, bromine, iodine. இதுதான சீக்வன்ஸ். பட் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜில எக்ஸெப்ஷன் என்ன? chlorine, bromine, fluorine இங்க வரும். fluorine is greater than iodine. இந்த மாதிரி. This is the exception. கிளியரா? எதனால? டியூ டு ஸ்மால் சைஸ். ஃப்ளோரின் ஸ்மால் சைஸ்ன்னு சொன்னா ஆல்ரெடி ரிப்பல்ஷன், ஸோ பாண்ட் வீக்கா இருக்கும். ஸோ இங்க பாருங்க ஸ்மால் சைஸ்ல ரிப்பல்ஷன் நடக்கும், பாண்ட் வீக்கா இருக்கிறதுனால ஃப்ளோரின் அப்படின்றது கிரேட்டர் தென் ஐடின். லாஸ்டா ஃப்ளோரின் வரும். ஓகே,
கிளியர்? எதுக்கு இது? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜில எக்ஸெப்ஷன் எந்த குரூப் இது? எந்த குரூப்மா இது? குரூப் 17 தானே? ஆமாவா இல்லையா? ஹாலஜன் ஃபேமிலி. ஓகே, நெக்ஸ்ட் நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான், கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரியாக்டிவிட்டிமா. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியில் எக்ஸெப்ஷன் தெரிஞ்சிச்சா? யூஸ்வலா ஸோ சேம் இது சொல்ல போனாலுமே டவுன் தி குரூப் இங்க பாருங்க, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிலையும் டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், பாண்ட் டிசோசியேஷன் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் ஆச்சா எல்லாமே? ஆமா, பட் எக்ஸெப்ஷன் என்ன? ஃப்ளோரின் மட்டும்தான், ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு எக்ஸெப்ஷன். அங்கே எழுதிருவோமா நம்ம பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியில்? இக்காடா அங்கே 2 பேஜ் இருக்கு. சரி எழுதிருவோம் இங்கே. அதுக்கப்புறம் நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன் லாஸ்ட்டாக. 7th one. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியில் குரூப் 17க்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன் அப்படின்றது இருக்கு. யூ மஸ்ட் ரிமெம்பர் தட். ஓகே, ஃபைன், வெல் அண்ட் குட். அடுத்து என்ன? பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜிக்கு அப்புறம் ரியாக்டிவிட்டி. ஸோ ரியாக்டிவிட்டி பாருங்க, ரியாக்டிவிட்டி ஃபார் ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயன் எல்லாம் கரெக்ட் தான். பட் ஃப்ளோரின் அடுத்து ரியாக்டிவிட்டி என்ன வரும்? இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த சென்ஸ் ஹாலோஜன்ஸ்க்கு நடுவுலே, ஹாலோஜன்ஸ்னா என்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயனின், இது ஹாலோஜன்ஸ். இந்த ஹாலோஜன்ஸ் நடுவுலே பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ குளோரின் ஃப்ளோரினுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, அயடின் குளோரின் ஃபார்ம். ஸோ இதுக்கு நடுவுலே பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ தட் இஸ் த கிரேட்டர், தட் ஹேஸ் த கிரேட்டர் ரியாக்டிவிட்டி than what? Then other elements. Fluorine first, second internal halogen compounds, next chlorine, bromine, iodine. இது ஒரு exception. Clear reactivity க்கு? Done. Reactivity liyo enna? You already know that. Reactivity. Same for the reactivity ma. Reactivity la exception அதுவுமே group 17 தான். ஓகேவா? அதுவுமே குரூப் 17 தான். ஸோ யூஸ்வலாக இதுலேயும் வந்து டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ் ஃபார்ம் தான். பட் குரூப் 17 இங்கேயும் அப்படின்றப்ப இதில் என்ன? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரின், அதுக்கப்புறம் ரியாக்டிவ் இன்டர் ஹாலோஜன்ஸ், அதுக்கப்புறம் குளோரின், புரோமின், அயடின். ஓகே, கிளியர்? ரியாக்டிவிட்டி. அடுத்து என்னம்மா? ஸோ பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, ரியாக்டிவிட்டி கம்ப்ளீட்டடா? ஒரு ஐடியா இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். நல்லா கேட்டுக்கோங்க. ஆர் பாயிலிங் பாயிண்ட் குரூப் 14லேருந்து 18 வரை நமக்கு தெரியும். குரூப் 13 தெரியும். போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான். தெரியும்ல ஃபேமிலிஸ்? போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரோஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, நியான் ஃபேமிலி. ஸோ இங்கே வந்து குரூப் 13, 14ல வந்து ஜென்ரல் ட்ரெண்ட் என்னன்னா டவுன் தி குரூப் டிக்ரீசஸ்மா. இதுல down the group melting point என்னாகும்? decreases, whereas across the period then melting point என்னாகும்? increases. அதே மாதிரிதான் 15 to 18 வந்து general trend எதுனா down the group. இது என்னாகும்? groups பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். so G group ஆமாவா? Gல இருந்து group 13, groupனா group பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். down the group என்ன? decreases. அதே வந்து 15 to 18 என்ன? increases. கிளியரா? டன்? பக்கா. அடுத்து பாய்லிங் பாயிண்ட்மா. ஸோ பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்டை பற்றி பேசுவோமா? ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக நான் என்ன சொன்னேன்? குரூப் 13, 14 எலிமெண்ட்ஸில் வந்து டவுன் தி குரூப் டிக்ரீசஸ்னு சொன்னா ஆமாவா இல்லையா? மெல்டிங் பாயிண்ட் அவ்வளோதான் பாய்லிங் பாயிண்ட்டும் டிக்ரீசஸ். ஸோ பால் கங்காதரன் திலக் எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லை. இதுவும் டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் தான். ஸோ இது ரெண்டுத்துலையும் எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லை. ஆமாவா? நெக்ஸ்ட் குரூப் 17 to குரூப் 15 to 18 என்ன? 15 to 18 என்ன? டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ இது பாருங்க, டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகுதா? இதுலயும் எக்ஸெப்ஷன் இல்லை, 17, 18. பட் 15, 16க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. 4th one, 5th one மட்டுத்துக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கு. நைட்ரோஜன், பாஸ்பரஸ் அதே மாதிரி தான் இன்க்ரீசஸ் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க எஸ்பி வரும், இங்க பிஐ வரும். பட் ரெண்டுமே ட்விஸ்டா இருக்கு. இந்த சென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால 4th one, 5th one, லாஸ்ட்லயும் 4th one, 5th one, இது ரெண்டு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். மற்ற எல்லாமே சேம் தான் ஃபார் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? குரூப் 13, 14 என்ன? டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். குரூப் 15 to 18 என்ன? இன்க்ரீசஸ். எக்ஸெப்ஷன் எதுக்கு இருக்கு? குரூப் 15, 16க்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன் இருக்கு. அதுவும் 4, 5 மட்டும்தான். லாஸ்ட் ஒன் 4, 5. அதனால தான் 4, 5 கொடுத்துருக்கேன். கிளியரா? டன்?
நெக்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம்னா குரூப் 13-14 இருக்கா, 13-14க்கு டவுன் தி குரூப் என்ன ஆகும், டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீஸ் ஆகுதா, ஆமாவா இல்லையா? பட் இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷனு? தேர்ட் ஒன் நோ அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் எக்ஸெப்ஷன். அதாவது பால் கங்காதரன் திலக் ஜிஏ இங்க வரும், டிஎல் இங்க வரும் யூஸ்வலா. பட் இங்க ரெண்டுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. வை? பிகாஸ் இது ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேவா? அதனால தான் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் குரூப் 14 பாருங்க. குரூப் 14ம் சேம் தான். டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் தான். எஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. பட் இதுவும் எக்ஸெப்ஷன். தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இது ரெண்டுமே எக்ஸெப்ஷன். இங்க நெக்ஸ்ட் வந்து 15 குரூப் 14 வர ஆயிடுச்சா? இது ரெண்டுமே பக்கா. டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். ஓகே டன். அதுல எக்ஸெப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 15 என்ன? டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் எக்ஸெப்ஷன் என்ன? தேர்ட் ஒன்னும் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன்னும். ஓகே, தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் இதுல குரூப் 16ல தேர்ட் ஒன் அண்ட் fourth one and fifth one. So இதிலே தெரியுது பாருங்க. group 14 group 13 group 14 15 16. So இது நாலுத்துல first வந்து 35-45 அதாவது third one exception, fifth one exception, fourth one exception, fifth one exception, third one, fifth one, fourth one, fifth one, 35-45 ஓகேவா? எக்ஸெப்ஷன் கிளியரா புரிஞ்சதா? அடுத்து என்ன? group 17 and group 18. இது ரெண்டுத்துல மட்டும்தான் எக்ஸெப்ஷன் இருக்காது. டவுன் தி குரூப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இருக்காது. ஒரு கிளாரிட்டி இருக்கா? எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இந்த 4க்கு மட்டும்தான் இருக்கும். எது பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? மெல்டிங் பாயிண்ட். கிளியரா? ஸோ பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட பத்தி படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இங்க வருங்க 9th one பாயிலிங் பாயிண்ட். Exceptions 10th one melting point. exceptions எதுக்கு மட்டும் இருக்காதுமா? ஸோ இங்க வந்து எக்ஸெப்ஷன்ஸ் குரூப் 13க்கு இருக்கு, 14க்கு இருக்கு, 15க்கு இருக்கு, 16க்கு இருக்கு. இங்க வந்து வெறும் குரூப் 6-17 லைக் லாஸ்டா வந்து வெயிட் I'll tell you. ஃபர்ஸ்ட் இது கட் பண்ணிப்போம். இங்க பாருங்க. இதுல எக்ஸெப்ஷன் வந்து குரூப் 15 குரூப் 16 கரெக்டா? குரூப் 15 குரூப் 16 கரெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் திஸ் எக்ஸெப்ஷன்ஸை பற்றி புரிஞ்சிருச்சா? ஸோ இதை வர இந்த கிளாஸ்ல எல்லா ட்ரெண்ட்ஸுமே பார்த்துட்டோம், எதுலலாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் ஒரு வாட்டி இந்த 3 pages மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் அன் ஆக்சிடேஷன் ஃப்ரம் குரூப் 13ல இருந்து 16 வரை. அதாவது ரேஞ்சஸ் பார்த்தோம். லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட், நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். லோயர்ல வந்து +1 to +4, ஹையர்ல வந்து +4 to +3, +4 +3 +2 +1 அந்த மாதிரி ரிவர்ஸ். அதாவது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல, அதுக்கப்புறம் -4 -3 -2 அப்படின்றது வந்துச்சு. ஸோ இது வர ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிளியர். நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன் தி குரூப் இது ஒன்று சொல்லிடுறேன் நான். அட்டாமிக் ரேடியஸ் வந்து டவுன் தி குரூப் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அக்ராஸ் தி பீரியட் சைஸ்ன்றது டிக்ரீசஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேம். ஸோ ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எக்ஸெப்ஷன் குரூப் 13 and 3D சீரிஸ் மட்டும் தான் எக்ஸெப்ஷன். நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது இருக்குல்ல. அயனைசேஷன் எனர்ஜில டவுன் தி குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், அக்ராஸ் தி பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ இதுதான் மற்ற எல்லாத்துக்குமே சேம். எக்ஸெப்ஷன் வெறும் அட்டாமிக் ரேடியஸ்க்கு மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற எல்லா ட்ரெண்ட்ஸுமே வந்து சேம் தான் இருக்கும். ஸோ இங்க அயனைசேஷன் எனர்ஜிக்கு எக்ஸெப்ஷன் குரூப் 13, 14 செகண்ட் பீரியட் 3D சீரிஸ் படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு வாட்டி போய் என்னன்றதை பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பத்தி பேசலாமா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி லிசன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது சேம். டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், across the period increases.
ஓகே ஆஸ் லைக் எப்படின்னா இதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி சேம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி டவுன் தி குரூப் இட் டிக்ரீசஸ் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ் ஓகேவா இது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் எக்ஸெப்ஷன் என்ன குரூப் 16 அண்ட் குரூப் 17 நெக்ஸ்ட் ஆசிட் ஸ்ட்ரென்த்தும் என்ன டவுன் தி குரூப் சேம் ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் across the period increases பட் இதுல எக்ஸெப்ஷன் என்ன வெறும் ஹைட்ரேட்ஸ்க்கு மட்டும் டவுன் தி குரூப் இன்க்ரீசஸ் அவ்வளவுதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் அசிடிக் ஸ்ட்ரென்த் கிளியர் இதுல சேம் எலிமெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் ஒரு வாட்டி போய் ரிவைஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி சேம் டவுன் தி குரூப் டிக்ரீசஸ் அக்ராஸ் தி பீரியட் இன்க்ரீசஸ் ஓகேவா சோ இதுல குரூப் X17ன்றது எக்ஸெப்ஷன் என்ன குரூப் 17 ரியாக்டிவிட்டியும் சேம் டு சேம் எக்ஸெப்ஷன் வந்து அகைன் குரூப் 17ல தான் ஓகேவா பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் நான் இது பத்தி சொல்லியிருக்கேன்ல டவுன் தி குரூப் சாரி பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்ல என்னன்னா குரூப் 13ல இருந்து குரூப் 18 வரை இருக்கு 14 15 16 17 18 இதுல இது ரெண்டுமே வந்து டவுன் தி குரூப் என்ன குரூப்ஸ் பத்தி தான் டிக்ரீசஸ் மற்றது எல்லாமே வந்து இன்க்ரீசஸ் ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ எஸ் டன் so this is all about boiling point and melting point okay ஒரு clarity இருக்கா done so this is all about today's class இங்க நம்ம எல்லா இம்பார்ட்டன்டான ட்ரெண்ட்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் I hope you understood very well and all the best for your exams. Thank you so much. Tata bye bye.